எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நேற்று ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு போதுமானது இல்லை. லாஸ்ட்டாக தான் போயிருக்காங்க அவங்களோட வெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா. அவங்க என்னென்னா கன்சாலிடேட்டட் நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6.1% இறங்கியிருக்கு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5% இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் பேட் வந்து 23.5% இறங்கியிருக்கு. இது எதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸோட சேல்ஸ் அதிகமாக நடக்கும். பட் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸில் அந்தளவுக்கு பிஸ்னஸ் அந்தளவுக்கு சரியாக போகலை. ஆனால் வந்து ஃபாரின் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.1% இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க ஃபாரின் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கடைசி 1 இயரில் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. 2202 ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஸ்டாக் வந்து. ஸோ ரொம்ப இறங்கியிருக்கு கடைசி 1 இயராக. இதெல்லாம் நெகட்டிவ்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக. அப்புறம் வந்து ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ். இது என்ன பண்ணலான்னா என்னோட சஜஷனும் ஐடியாவும் என்னென்னா, இது இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட நல்லா கரெக்ஷன் கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். கரெக்ஷன் கொடுக்குறப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணால் அந்த ஸ்டாக் நல்லா பெருசாக போகும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் ரேடாரில் வைங்க. பிகாஸ் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் இட் இன் ரேடார். தேங்க்யூ.